யார் பார்வைப்பட்டா நமக்கு வந்து வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா எல்லோருமே பட்டென்று சொல்லக்கூடியது குருவினுடைய பார்வை தாங்க. என் மேல கொஞ்சம் படக்கூடாதான்னு நேருக்கு நேர் நின்று வழிபடக்கூடிய எத்தனையோ பக்தர்கள் இருக்கீங்க. இதற்கு மேலேயும் என் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு வேற எந்த துன்பமுமே இல்லைங்க, இதுக்கு மேலேயாவது எனக்கு ஏதாவது பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைக்கு ஒரு நற்செய்தி வரப்போகுதுங்க. ஆமா, இந்த குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இது சாதாரண குரு பெயர்ச்சி கிடையாதுங்க, உச்ச குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை அள்ளி அள்ளி தருவதற்காக தன்னுடைய வேலைகளை தொடங்கி இருக்கின்றார். முதல் ராசி ஆவலோடு காத்திருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, கவலையே படாதீங்க. இந்த நாள், இந்த நொடி, இந்த வார்த்தையை நீங்க கேட்கறதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் அப்படின்றது செழிக்கட்டும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி எப்படி அமைகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஆரம்பிக்கலாம். காலச்சக்கரத்துக்கு முதலிடம் மேஷம். இந்த இடத்துலையும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன், பெஸ்ட்டாக இருப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2022லேருந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப உதவி செஞ்சுட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு 2022லேருந்து அடி மேலே அடி, அவங்க லைஃப்பில் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியாக எதையும் செயல்படுத்த முடியல. யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ உதவி செஞ்சவங்க இவங்ககிட்ட உதவி வாங்கிட்டு இவங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க. அதாவது வாழ்க்கையில் செய்யாத தவறுகளுக்கு தான் மேலே பழி போட்டுட்டாங்களே, தன்னோட வாழ்க்கை தொலைஞ்சு போச்சே அப்படின்னு மிக மன அழுத்தத்தில் இருந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். முடியாதுங்கிற விஷயம் மேசராசிக்கு கிடையாதுங்கிறது மேசராசிக்காரங்களுக்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ பல விஷயங்கள் அவங்களால முடியலை, அவங்க எதையுமே செய்ய விரும்பலை. பேசாமல் வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்க்கை இப்படியே போயிருமோங்கிற நினப்பெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்க மேலே சுமத்தின வீண் பழி சுமைகள் எல்லாமே நம்முடைய குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, நிவர்த்தி பண்ணி இவங்க வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தையே கொடுக்க போகிறார். இவங்க வாழ்கிற வாழ்க்கையில் இனிமேல் தான் வெற்றி என்பது இவங்களுக்கு கூடவே வரக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால மேசராசிக்காரர்களுக்கு அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திடீர் அதிர்ஷ்டங்கிறது லாட்டரி சீட்டா இல்லை புதையலா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இவங்க செஞ்ச நன்வினை, இவங்க நிறைய பேருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இவங்க செஞ்ச உதவிக்கு சரியான ஒரு நல்ல அமைப்பை குரு பகவான் மூலமாக நம்முடைய மேசராசிக்காரங்க இவங்களுடைய நல்ல செயலுக்கு ஏற்றவாறு இவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து, அதே போல் ஒரு நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம், தனக்கு எது கிடைக்கலன்னு இப்போ நாளாக வருத்தப்பட்டாங்களோ, ஒரு 3 வருட காலமாக 4 வருட காலமாக எது இவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களோ அந்த வருத்தங்களை போக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் குரு பகவான் கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு கொடுப்பாரு. ஸோ குரு பகவானுடைய பார்வை டைரெக்டாக 7ஆம் பார்வை இவங்களுடைய 10ஆம் இடத்துல படுறதுனால இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கட்டாயமும் உண்டு. இவங்க இருக்கிற எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி இவங்களுக்கான பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ அதே போல் 12ஆம் இடத்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை சேர்த்து பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக நிம்மதியான தூக்கம் உண்டு. ஏன்னா இவங்களுக்கு தூங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக இவங்க தூங்கவே இல்லைங்கிறத உறுதி. ஸோ நிம்மதியான தூக்கம், வெளிநாடு பயணங்கள், வெற்றி மேலே வெற்றிங்கிறது மேசராசிக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மிக அற்புதமான செயல்பாடு. மிக்க மகிழ்ச்சி. ஆரம்பமே ஒரு பாசிட்டிவிட்டியோட ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. டாக்டர் வித்யா கார்த்தி அவர்களே, தொடர்ந்து தரிசனம் டிஜிட்டல் மூலமாக மேஷராசி அன்பர்களை நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இந்த சிறப்பு உச்ச குரு பெயர்ச்சியில் அவங்களுக்கு நீங்கள் என்ன நல்ல செய்தி சொல்ல போகிறீங்க? ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும்னா, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி மேல் வெற்றி, அவ்வளோதான், ஒரே வாரத்தில் முடிச்சிடணும். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தடவை தனாதிபதி கேந்திரம் ஏறி இருக்கிறார். எப்பயுமே கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்ற போது அது மிக வலிமையான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இன்னொன்று, அந்த 4ஆம் இடம் அப்படின்றது தான் உடைமைகள் அப்படின்னு போகும். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவே இல்லைன்னு தவிச்சாங்களோ மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும். அதே மாதிரி உடைமை அப்படின்றது எனக்குன்னு நான் வச்சுக்கிறது, எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு வாசல், எனக்குன்னு ஒரு ஃபோனு, எனக்குன்னு ஒரு குழந்தை, எனக்குன்னு தவிச்சிட்டு இருந்தால் அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இந்தான்னு கேட்டது எல்லாத்தையும் குரு கொடுக்க போகிறார். அதுவும் இல்லாமல் இந்த சனி புதன் 2 பேருமே மேஷத்துக்கு பாசிட்டிவான பிளானட்டே கிடையாது. ஆனால் அந்த 2 வீட்டுக்குமே இந்த தடவை குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட 10ஆம் இடம். மேஷம் யார் கேட்டாலுமே வேலை அது மட்டும்தான் பிரச்சனை, இல்லை உடம்பு அது மட்டும்தான் பிரச்சனை. அப்போ இந்த இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது.
சனி 6ஆம் இடத்தை டைரக்டா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை எப்படின்னா குரு வந்து சனியை பார்க்க போறாரு, சுபத்துவப்படுத்தி சனி பார்ப்பார். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் வே அப்படின்றது மேஷத்துக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக, ஆன்ம ரீதியாக இதுவரைக்கும் கிடைக்காத அத்துணை நல்ல பாக்கியம் கிடைக்கும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி மேஷராசிக்காரங்க என்னெல்லாம் நல்லது அனுபவிச்சாங்களோ அதை விட 2 மடங்கு பலனை இந்த வருடம் அனுப்பிப்பாங்க. யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிற 4ஆம் இடமே படிப்பு தான். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போவார்கள். இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் கூட நான் எடுக்கலங்க, வெளிநாடு எப்படி இருக்குன்னு தெரியாத மேஷராசிக்காரர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா கண்டிப்பாக வெளிநாடு போவார்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிச்சு பட்டையை கிளப்புவாங்க. கண்டிப்பா காலடி நிலமாவது வாங்கி தீர்வார்கள். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் சார்ந்து இருக்கும். இந்த நான் ஏற்கனவே சுயநலமே தெரியாத ராசி மேஷராசி. இந்த தடவை கொஞ்சம் லைட்டா சுயநலமா செயல்பட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது நல்லதுதான். செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்க போகுது. யாரை எங்க எப்படி வைக்கின்ற கிளாரிட்டியோட மேஷராசிக்காரர்கள் இயங்க போறாங்க. இசிகோல்ட்டு போட்டு ஒற்றை வார்த்தையில் சொல்லணும்னா லட்சுமி கடாட்சமும் கல்வி கடாட்சமும் வீர கடாட்சமும் மேஷராசிக்காரர்கள் கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மேசராசிக்காரர்கள் இப்பதான் கொஞ்சம் புன்னகைக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள முழு புன்னகையா மாத்துவதற்கு டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. மேஷராசிக்கு இந்த உச்சகுரு பயிற்சி எப்படி அமையுதுங்க ஐயா? மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பாக்கியமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொன்னால் அதற்கு குரு பகவான் தான் காரணமாக இருப்பார். ஏன்னா அவர் தான் பாக்கியாதிபதி. ஒரு நல்ல தந்தை, நல்ல குடும்பம் அப்படின்னு அமைகிறதுனாலே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால இந்த ஆண்டு இவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் அதில் பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைப்பாங்க பாருங்க. அதில் மிகப்பெரிய சாதனை இந்த மாணவர்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்கு. இரண்டாவது விஷயம், இது நாள் வரைக்கும் என்னென்ன ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அரைகுறையாக அந்த வீடு நிற்குது அப்படின்னா அந்த வீடை முழுசாக கட்டி முடிக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு வருது. அதே மாதிரி தேக ஆரோக்கியம், அதுதான் முக்கியம். ஆரோக்கியம் பாஸ்கரம் அப்படின்னு பேசுகிறோம். மனுஷனுக்கு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமலர் சொல்கிறார். அப்போ இந்த ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்கள் என்ன இருந்தாலும் அந்த ப்ராப்ளங்கள் தீர்மா தான் மேஷராசிக்காரர்களுடைய கேள்வியாக இருக்குது. அந்த ப்ராப்ளங்களெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பெற்ற தாயுடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய இல்லங்களிலே நல்லவர்களின் துணை நமக்கு கிடைக்கும். வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுவோமா, நல்ல பூஜை பண்ணுவோமா, நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுவோமா, நல்ல விஷயங்கள் பேசுவோமா. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிறோம், கணவன் மனைவி கடையில் எப்பவும் சண்டை, குழந்தைகளுக்கும் பெற்றவங்களுக்கு கடையில் ஒத்து போகலை, அந்த வீட்டு நிலைமை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது. இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளே குடும்பத்திற்குள்ளே நுழைகிற போதே சந்தோஷமாக இருக்கும். அது குடும்பத்துடைய நிலை நன்றாக இருக்கும். ஆஃபீஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில யார் நம்மளை போட்டு கொடுத்தாங்களோ அந்த நிலைமையெல்லாம் மாறும். ஒரு நல்ல தொழில் வளம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. செயல்திறன் அதிகரிக்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு எப்பவுமே செவ்வாய் தான் ஆதிக்க கிரகம். இந்த செவ்வாயின்னு சொல்லிட்டாலே விவசாயம் விஷயம் எப்படி இருக்கும், சகோதர உறவுகள் எப்படி இருக்கும்னா, இந்த ஆண்டு விவசாயம் செழிக்கும். இந்த உலகத்துடைய பார்வையை விவசாயத்தை நோக்கி திரும்ப போகிற ஆண்டு. இது நாள் வரைக்கும் விவசாயத்தை மதிக்காதவர்கள் கூட இப்போ மதிக்க தொடங்குவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம். இதில் முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் மேஷராசிக்காரர்கள் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. சகோதர உறவுகளில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை ஏற்கனவே இருந்த பங்காளி பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, அது எல்லாமே இப்போ தீர்வு காண்பதை இந்த மேஷராசிக்காரங்க பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேற வீடு மாறக்கூடிய ஒரு யோகம், அந்த யோகம் வருகிறது. தாயுடைய உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு சரியான மருத்துவ ஆலோசனை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது வருது. கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பலர் தாய்நாடு திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு, இங்கே நல்ல பொசிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அவர்களுக்கு உண்டு. மிக்க நன்றி டாக்டர் தீபா அருளாளன் அவர்களே. நீங்கள் இந்த மேஷராசிக்கான குரு பயிற்சி சொல்ல போறீங்க. அதுல முக்கியமா எதிரிகள் நாங்க கண்டுபிடிச்சிருவோங்க, துரோகிகளை கண்டுபிடிக்கலன்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்காங்க மேஷராசி. அதை பற்றியும் சொல்லுங்க, கல்வி பற்றியும் சொல்லுங்க மாணவர்களுக்கு. கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, மேஷத்துக்கு இப்ப குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா 4ஆம் பாவத்துல சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்க பட்சத்துல ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா மேஷம் வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு எண்ணின்னு இருக்க மேஷமா இந்த காலகட்டம் டிஃபால்ட்டா உங்களுக்கு 4 விஷயம் நடக்கும். ஒன்று, இடமாற்றம் அப்படின்றது வரும். எந்த இடத்துல இருக்கீங்க, 15 வருஷமா இந்த இடத்துல தாங்க இருக்கேன், 20 வருஷமா இதே இடத்துல தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன், எனக்கு பெருசா முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இடமாற்றம் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துக்கு போவீங்க. அந்த இடத்துக்கு நீங்க போறதுனால ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்
அப்படின்றது வரும், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும். நாங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 3 வருஷமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கோம், பெருசாக எங்களுக்கு சாதகமான பலன் வரலை அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன் அப்படின்றது வருமா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாருக்கு எல்லாலும் இல்லை, ஈன்றெடுத்த தாயும் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ கொஞ்ச நாளாக பெருசாக வந்து பாருங்கள், நாங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லை, எக்கனாமிக்கலி நாங்கள் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கோம். எக்கனாமிக்கலி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நாங்கள் நடந்து போனால் கூட உழுந்து நடந்து போகிறோங்க, இப்படி நாங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கோம். இது நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி ஆனதுலேருந்து தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலான மேஷம் 5 வருஷமாக இருக்குமா, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, நாங்கள் ஸ்ட்ரகிளே தான் லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எதிர்ப்புகளையும் மீறி சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே எதிரிகள் அப்படின்றது எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கம்மா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது நம்ம குரு பேச்சை பேஸ் பண்ணி சொல்கிறத விட இன்னொன்று வந்து பாருங்கள், ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்க ராகு ப்ளஸ் என்ன அப்படின்னா நண்பர்களால் ஆதாயம், நண்பர்களால் ப்ளஸ்ஸு அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு ஆஸ்பெக்டில் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மீடியாவில் மோசடியை சந்திக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நண்பர்களை நீங்கள் பிளைண்டாக நம்புறீங்க அப்படின்னா அந்த பிளைண்டாக நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரமாக இருக்க மாட்டாங்க. அப்போ பிளைண்டாக நம்புறீங்க அப்படின்னா அவங்களே எதிரிகளாக மாறக்கூடிய காலகட்டமும். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் வரும். இது எல்லாமே ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. இன்னொரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் மோசடியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் ப்ளஸ்ஸு சொல்லிட்டாங்க, மைனஸும் நாங்கள் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இத்தனை பேர் உட்காந்து சொன்னாங்கப்பா, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் கவனமாக இருந்திருப்போமேப்பா அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். அப்போ அந்த எண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், டிஜிட்டல் மோசடியில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 10% உண்டு. அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேத்து 5ல் இருக்காரு, குழந்தைங்க கிட்ட விட்டு கொடுத்து தான் போகணும். எனக்கும் என் குழந்தைங்களுக்குமான இடைவெளி ஜாஸ்தி இருக்குங்க. அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்கும் 12ஆம் மாதம் வரைக்கும். குழந்தைங்கள நான் வந்து ரொம்ப பாசமாக வச்சுட்டுருக்கேன், ரொம்ப அந்யோன்யமாக வச்சுட்டுருக்கேன். என் குழந்தை அதே மாதிரி என் கூட அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டு கொடுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குங்க. இல்லைங்க, பூர்வீக சொத்து பத்துலாம் இல்லை, நாங்களே வாங்கி சொத்து போட்டு வச்சுருக்கோம். எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப தூரம் சென்னையிலேருந்து மிக அருகாமையில் போட்டாங்க, நாங்களும் அங்கே வாங்கிட்டோம். அங்கே போனால் அது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகுது மெயின் ரோட்லேருந்து. அப்படி சொத்து பத்து வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கவனம். ஏன் அப்படின்னா பராமரிப்பு இல்லாத சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்குன்னே சில கூட்டங்கள் இருக்குது, அதில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பப்போ போய் பராமரிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குரு பேச்சில் நிறைய நல்லது நடக்க போகுது. இருந்தாலும் இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருங்க. மிக்க சிறப்பு. எந்தெந்த நல்ல விஷயங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. திரு ரத்னகுமார் அவர்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இவ்வளோ விஷயத்தையும் நாங்கள் கடைபிடிக்கிறோங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கே, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பரிகாரம் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. வாழ்வியல் பரிகாரத்தோடு சேர்த்து மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமையுதுன்னு சொல்லுங்க. பொதுவாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது இருந்தாலும் அதில் என்ன தடை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா குரு தான் கொழுப்பு கிரகம். இந்த 4ஆம் இடத்துல பாருங்கள் உச்சம் பெறுகிறார். அப்போ இதயம் சார்ந்த விஷயத்தில் இந்த மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் மேல் நெஞ்சு, 5ஆம் இடம் அடிவயிறை குறிக்கக்கூடியது. அப்போ கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், இதயம் சார்ந்த பாதிப்புகளை இந்த மேஷராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் குருவோட பார்வை தான் இவங்களை 7.5 சனியிலிருந்தே காப்பாற்றுது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இவங்க வாயை கட்டுப்படுத்த மாட்டாங்க. கண்டதை சாப்பிட்டதுனால இவங்களுக்கு ஒபிசிட்டியால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேறு யாரும் கிடையாது, மேஷராசிக்காரர்களே தான். காரணம் என்னென்னா காலச்சக்கரத்துக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்களே 8ஆம் இடத்துக்குரியவர். அப்போ எதிரி வெளியில் இருக்கானான்னு பார்த்தா எதிரி இவங்க வாய் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து வாழ்வியல் பரிகாரமாக எதை பேசணுமோ அதை அளவாக பேசினாலே இவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இந்த குரு பயிற்சி கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது இனம் புரியாத குழப்பம் இருக்கும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறத ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இவங்க தன்னையே நம்பினாங்கன்னா இவங்க ஜெயிக்கக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும்.
மிக்க மகிழ்ச்சி. 5 நபர்களுமே மேன்மை தரக்கூடிய மேஷராசி நேயர்களே என்ற வாசகம் உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உச்சகுரு பெயர்ச்சி உங்களுக்கு இனி ஆரம்பத்திலிருந்து மிக சிறப்பான வளர்ச்சியை கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க, சுத்தி இருக்கக்கூடியவங்க கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருங்க, சொத்து சேர்க்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றையும் நீங்க பின்பற்றுங்க. நிச்சயமா இறை வழிபாட்டோடு நம்பிக்கையோடு செயல்பட்டால் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி மிக நல்ல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.